வெல்கம் டு மை சேனல் நலம் தமிழ். நலம் நம் கையில். முதல் வாரத்தின் குழந்தைகளின் வளர்ச்சி, உணவுகளின் கட்டுப்பாடு, முக்கிய சோதனைகளை பற்றி பார்த்திருப்போம். இந்த வாரம் இரண்டாவது வாரம். இந்த காலகட்டத்தில் இரண்டாவது வாரத்தில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். மிக முக்கியமான வாரம் இரண்டாவது வாரம். நம்முடைய உடலில் அண்டை விதிப்புகளிற்காக நம் உடல்நிலை தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தின் கருத்தரிப்பு நடக்க போகும் அடித்தளம் இப்போது அமைக்கப்படுகிறது. இந்த வாரத்தில் சினை முட்டைகள் வளர்ந்து கரும்பையில் இருந்து வெளியேற நம் உடல்நிலை தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தின் கருத்தரிப்பு நடக்குவதற்காக வழிவகுத்து கொடுக்கிறது. இதனால் சில பெண்களுக்கு அடிவயிறில் சிறிய வலிகளோ அல்லது சூடு மாற்றங்களும் ஏற்படலாம். கர்ப்ப காலத்தில் உணவுகள் மிக முக்கியமானது. போலிக் அமிலத்தின் மாத்திரைகளை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு முறைகள்: முருங்கைக்கீரைகள், பசலிக்கீரைகளை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இரும்பு சத்து பொருட்கள்: பேர்ச்சம்பழம், பீட்ரூட், நெல்லிக்காய் போன்றவை இரும்பு சத்து பொருட்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பழங்கள்: மாதுளை, மாம்பழம், சாத்துக்குடி போன்ற பல வகைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்ப்ப காலத்தில் தண்ணீர்கள் அதிகமாக குடிக்க வேண்டும். 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணீர் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இளநீ, தேநீர் போன்றவை நீர்மோர்களும் சிறந்தது. இந்த காலகட்டத்தில் தினமும் காலையில் மாலையில் 30 நிமிடம் நடைப்பயிற்சி அல்லது மிதமான யோகாங்களை செய்ய வேண்டும். சீரான உறக்கங்கள் மிக முக்கியமானது. குறைந்தது 7-8 மணி நேரம் தூங்க வேண்டும். மன அழுத்தங்கள் குறைந்தால் கருத்தரிப்புக்கு உதவுகிறது. பயிற்சிகளையும் செய்ய வேண்டும். சுவாச பயிற்சி நாம் செய்வதால் மன அமைதிகளையும் பெறுவதால் குழந்தைகள் வளர்வதற்கு உதவுகிறது. கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியங்கள் மிக முக்கியமானது. நல்ல உறக்கமும் சுத்தமான உணவுகளும் அன்பான சூழல்களும் நம்மளை கருத்தரிப்புகளுக்கு நல்ல உதவி செய்கிறது. இரண்டாவது வாரம் தயாரிப்பு வாரமாகும். இந்த காலத்தில் உடலின் அண்டை விதிப்புகளுக்காக முழுமையாக தயாரிக்கிறது. ஆரோக்கியமான உணவுகளும் மன அமைதிகளும் நல்ல பழக்க வழக்கம் மட்டுமே அடுத்த வாரத்தின் கருத்தரிப்புக்கு உதவும். அடுத்த வாரத்தில் எப்படி கருத்தரிப்பு என்பதை நாம் பார்ப்போம். நலம் தமிழ் நம் கையில்.